பியர்ட் ஆயில் அப்ளை பண்ணால் பியர்ட் க்ரோத் நல்லாயிருக்கும், அப்படியா? ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எனக்கு வந்து தின் பியர்டாக இருக்குது, நான் நேச்சுரல் ரெமெடிஸ்லாம் ட்ரை பண்ணதுக்கு நேரம் இல்லை, எனக்கு சீக்கிரமாக அந்த பியர்டை கவர் பண்ணணும், என்ன ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறது, எதுவும் பியர்ட் ஆயில் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பியர்டு எப்படி தின்னாக இருக்குன்னா, இங்கே இந்த இடத்துல இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அடர்த்தி இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், லைட்டாக வரும் ஆனால் வராத மாதிரி லைட்டாக கேப்ஸாக இருக்கும். நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த இடத்துல மறைச்சி செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பியர்டு இல்லாமல் இருந்ததுன்னா மினாக்சிடில் மட்டும்தான் இருக்குது. மினாக்சிடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டு தான் யூஸ் பண்ணணும். அதுதான் நீங்கள் வந்து சீக்கிரமாக, அதாவது உங்களுக்கு திக்காக பியர்ட் ஆகணும், லாங்காக பியர்ட் ஆகணும்னா மினாக்சிடில் யூஸ் பண்ணணும். மினாக்சிடில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லாங்காக பியர்டாக சீக்கிரமாக க்ரோத் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேருக்கும் சரி பியர்டுக்கும் சரி மினாக்சிடில் மட்டும்தான் பாசிபிளான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொண்டு வரும். கன்சல்ட் பண்ணி பண்ணுறது உங்களோட சேஃபுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை.